மாலை பொழுதின் நிதானமான அலைகள் மிதவி ஊரின் எல்லைக்கு கலந்திருந்தன. அந்த இனிய ஒசை காது தேக்கமாய் ஒழுக கிராம மக்களின் தலையிடும் வீடுகளைச் சுற்றி அமைதியான காற்று தொடி செல்கிறது. இந்த கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நிழல் போல் அமைதியாக தொடங்கி அமைதியாக முடிகிறது. காலை 5 மணி. எரிந்த ஒளியின் முதல் ரசியுடன் அண்ணன் சிவா கண்விழிக்கிறான். அவனது அங்கமே அன்றிடம் திறந்து புறத்துக்கு வெளியே செல்கிறான். பசுமையான புல்வெளியில் குதூகலமாக சீறி வரும் குயில்களின் சப்தம் அவன் மனதை மகிழ்ச்சியாய் நிரப்புகிறது. அன்னை மலர்தேவி சமையல் கூடத்தில் ஏராளமான அப்பம் மற்றும் தேங்காய் பால் தயார் செய்கிறாள். அவள் செய்கிற அப்பம் மனம் கிராமத்தின் எல்லா வீடுகளுக்கும் பரவுகிறது. வாசனை வைத்து குழந்தைகள் அம்மாவின் கைகள் சூடாக இருக்கும் வரை காத்திருக்கிறார்கள். அள்ளிக்கொண்டிருக்கும் காலையில் தாத்தா முத்து வேலையுண்டு. அவன் வேளாண் கருவிகளை எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்று களத்தை ஆய்வு செய்கிறான். ஒவ்வொரு மண் துடைப்பும் ஒவ்வொரு பயிரின் செடிக்கும் அவனுக்கு பெருமை. வாயு தெளிவாக துளிர்க்கும் முயல் போல அவரின் மனமும் களத்தையே காதலிக்கிறது. காலை உணவுக்கு பிறகு சிவா மற்றும் அவனது சகோதரன் குமார் தண்ணீர் தொட்டி அருகே சந்தித்து புதிதாய் வரும் அலிக்காலையை கொண்டு கலந்துரையாடுகிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்ல தயாராகிறார்கள். ஆனால் தங்கள் வழியிலேயே மகிழ்ச்சியான சிறு பசுமையான நிலங்களை நோக்கி ஓடுகிறார்கள். மதியத்தை தாண்டி கிராம மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை செய்து கொள்கிறார்கள். 7 வயது குழந்தைகள் கூட தன் பஞ்சு குழியம், மழையில் வழுக்கி வரும் சப்தம் மற்றும் பசுமையான கார்கள் பார்க்கும் ஆர்வத்தில் சுற்றி கொண்டிருப்பது ஒரு இயல்பான காட்சி. மாலை 4 மணி. காப்பி நேரம். அக்கா ரேவதி கிணறு அருகே தங்கியிருக்கும் தோழிகளோடு சின்ன பழம் சாப்பிடுகிறாள். இவர்கள் சிரித்தல், கதைகள் பகிர்ந்து அன்றின் வேலைகளை பற்றி பேசுகிறார்கள். கிராம வாழ்க்கை என்பது இவ்வளவு சாதாரணத்திலேயே அமைதியான கனவாய் வீழ்ந்து செல்வதாக தெரிகிறது. சாயங்காலத்தில் கிராம எல்லை முழுக்க பசுமை ஒளியில் மிதந்து நல்ல நேர உணர்வு அனைவரின் உள்ளங்களை சூடாக்குகிறது. வீடுகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய தினசரி வாழ்வின் சிறிய மகிழ்ச்சிகளை கொண்டாடுகிறார்கள். அன்னையின் சிரிப்பு, பிள்ளைகளின் குயில் வீரியம், தாத்தாவின் அறிவுரை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இனம் அமைதி நிறைந்த கதை நிகழ்த்துகிறது. நள்ளிரவு நிழலாய் வீசும் துளியுடன் கிராம வாழ்க்கை முடிவடைந்து போகிறது. நாளைய புதுமைகளுக்காக அனைவரும் அமைதியாக உறங்கினர். அன்றைய நாள்குரிய நினைவுகள், கிராமத்தின் அமைதி, குடும்பத்தின் பாசம் எல்லாம் மனதை தெளிவாக்கிய கனவுகளாக மாறிவிட்டன.